பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளோடு சகோதர சகோதரிகளோடு இணைந்து உம்முடைய திருவார்த்தையை சிந்திக்கவும், உம்முடைய திரு சித்தத்தை நிறைவேற்றவும், உம்முடைய திருப்பணியை நாங்கள் செய்து உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த எனக்கும் எங்களுக்கும் நீர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக, இந்த பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீது உம்முடைய கண்களை வைத்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே எங்களை நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு கூட பேசும் உம்முடைய வார்த்தையின் மூலம் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தும். என்னையும் எங்களையும் தாழ்த்துகிறோம். எங்களை நாங்களே வெளிப்படுத்தாமல் உம்மை எங்கள் மூலம் வெளிப்படுத்த உதவி செய்யும். துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்தி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் என்ற இந்த குழுவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நார்வே, டென்மார்க் மற்றும் கனடா, பிரான்ஸ்லிருந்து ஸ்கைப் மூலமாகவும், ஜூம் மூலமாகவும், கூகுள் மீட் மூலமாகவும் கலந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த தொடர் செய்திகள் பதிவு செய்யப்பட்டு பிற்பாடு இந்தியாவில் சென்னையில் ஷெக்கினா டிவி என்ற ஒரு நிறுவனம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டு அவங்களுடைய டிவிலையும் பிற்பாடு அவங்களுடைய ஷெக்கினா டிவி யூடியூப்லையும் இதை அவங்க அப்லோட் பண்ணுறாங்க. இதன் மூலம் அந்த 5 அப்பம் 2 மீன் ஆண்டவர் எப்படி பலுகி பெருகி மல்டிப்ளை பண்ணாரோ அதுபோல நீங்கள் வீடுகளிலே சொல்லுகிறத தூரத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்கன்ற வார்த்தையின்படி சாதாரண என்னுடைய அறையிலிருந்து இன்றைக்கு பேசுகிற இந்த வார்த்தைகள் தூர தேசத்தில் இருக்கிறவர்களுக்கு காலம் கடந்து கேட்பதற்கு, பதிவு செய்வதற்கு இந்த ஊடகம், இந்த மீடியா பயன்படுவதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறவர்கள், ஞானம் உள்ளவர்கள், மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் யோர் டைம். மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் யோர் டைம். மறந்துவிட வேண்டாம். நாட்கள் பொல்லாதவைகளானபடியினால் நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸோ இன்னைக்கு 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தை நாம் துவங்க இருக்கிறோம். ஸோ நான் ரொம்ப சிஸ்டர் ரூத் அவங்களுக்கும் காஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ் என்ற குழுவில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியை தெரிவிக்கிறேன், என்னை உற்சாகப்படுத்துவதற்காக. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லேகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடியே சாமுவேல் செய்து பெத்லேகேமுக்கு போனான். அப்பொழுது அவ்வூரின் மூப்பர் தத்தளிப்போடே அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா என்றார்கள். அதற்கு அவன், சமாதானம்தான், கர்த்தருக்கு பலியிட வந்தேன். நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு என்னுடனே கூட பலி விருந்துக்கு வாருங்கள் என்றான். மேலும் ஈசாயையும் அவன் குமாரரையும் பரிசுத்தம் பண்ணி அவர்களை பலி விருந்துக்கு அழைத்தான். இந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரம் இந்த புத்தகத்தினுடைய 31 அதிகாரங்கள்ல 3வது பிரிவு என்று நாம் சொல்லலாம். ஏன்னா முதல் 7 அதிகாரங்கள், பிற்பாடு உள்ள 8வது அதிகாரத்திலிருந்து 15வது அதிகாரம் வரைக்கும் 2வது ஒரு பார்ட், 16வது அதிகாரத்திலிருந்து 31வது அதிகாரம் வரைக்கும் இருப்பது 3வது ஒரு பார்ட். முதல் 7 அதிகாரத்துல ஆசாரியர்களுடைய வீழ்ச்சியை நாம வாசிக்க முடியும்.
ஏலியும் ஏலியினுடைய பிள்ளைகள் ஓப்னி பினேகாஸ் அவங்களுடைய வீழ்ச்சியை வாசிக்க முடியும். பிற்பாடு 8வது அதிகாரத்திலிருந்து நீங்க சிந்தித்து பார்த்தீங்கன்னா 8வது அதிகாரத்திலிருந்து 15வது அதிகாரம் வரை உள்ள வசனங்கள்ல, இந்த அதிகாரங்கள்ல இங்க சாமுவேலுடைய பிள்ளைகள், அவங்களுடைய பிள்ளைகள் யோவேல், அபியா, அவங்க ஏலியினுடைய பிள்ளைகளை போலவே இங்க சாமுவேலுடைய பிள்ளைகளும் அவங்க தவறா இருக்கிறாங்க. பிற்பாடு ஆண்டவர் ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார் என்பதை தொடர்ந்து நம்ம சிந்தித்தோம். 16வது அதிகாரத்தில் 31 வரைக்கும் ஆண்டவர் இங்கே ஒரு புதிய தேவனே தெரிந்து கொள்ளுகிற ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தருடைய வழிகள் ஆச்சரியமான வழிகள். நேற்று கூட ஒரு சகோதரியின் இடத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சங்கீதம் 32வது அதிகாரத்திலிருந்து அந்த ஒரு கேள்வியை கேட்டிருந்தாங்க. அதை இங்க பகிர்ந்து கொள்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். சங்கீதம் 32:9வது வசனம். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுங்க பிரதர்ன்னு சொல்லி என்கிட்ட அவங்க கேட்டிருந்தாங்க. இந்த வசனத்துக்கு முந்தின வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த 9வது வசனத்தை விளங்கி கொள்ள முடியும். இந்த 1 சாமுவேல் 16க்கும் இந்த வசனத்துக்கும் உள்ள பொருத்தத்தை புரிந்து கொள்ளும்படிக்காக இந்த வசனத்தை வாசிக்கிறேன். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் நமக்கு போதகராக போதிக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிற ஒரு கைடை போல காட்டுகிறார். நம் மீது கண்ணை வைத்து நல்ல ஆலோசகராக, ஒரு கவுன்சிலரை போல, ஒரு அட்வைசராக நமக்கு ஆலோசனையும் கொடுக்கிறார். ஆனா அதுக்கு நம்ம கீழ்ப்படியாத பட்சத்துல வாரினால் கடிவாளத்தினால் ஆண்டவர் நம்மள டிசிப்ளின்குள்ள கொண்டு வர்றார். கர்த்தர் நமக்கு போதிக்கும் போதே, நமக்கு வழி காட்டும் போதே, நமக்கு ஆலோசனை சொல்லும் போதே கேட்டுக்கிறது நல்லது. நாம் அப்படி கேட்காத பட்சத்துல ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் ஒரு தலைவனை போல, ஒரு அதிகாரியை போல, ஆண்டவர் அங்க எப்படி ஒரு குதிரைய, ஒரு கழுதைய எப்படி சர்வீஸ் வாங்குறதுக்கு, வேலை வாங்குறதுக்கு அதை கடிவாளம் போட்டு அதை வாரினால் அடித்து அதை கட்டுப்பாடு பண்ணி நம்ம வேலை வாங்குவோமோ, அது போல அது அடுத்த கட்ட ஒரு சீரியஸான, ஒரு கண்டிப்பான ஒரு முறையில கர்த்தர் சொல்லுகிறதுக்கு முன்னமே அந்த சங்கீதம் 32:9க்கு முந்தின வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் மென்மையாக பேசுகிறார். அதனால நம்முடைய தேவன் நமக்கு பொறுமையாக, அன்பாக, சாந்தமாக சொல்லும் போதே நாம் கேட்டுகிறது நல்லது. தாயை போல அவர் தேற்றும் போது நாம் அதிலேயே நம் மனம் திரும்பிட்டோம்னா நமக்கு நல்லது. அல்லது தந்தையை போல அவர் நம்மை சிட்சிக்க ஆரம்பிப்பார். இங்க சவுல் ஆண்டவர் போதிக்கும் போது, ஆலோசனை சொல்லும் போது, வழி காட்டும் போது அவர் கேட்காததுனாலதான் ஆண்டவர் பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கழுதையை போல, ஒரு குதிரையை போல, வாரினால கட்டிவாளத்தினால ஆண்டவர் பல காரியங்களினால சவுலை கண்டிக்க வேண்டியதாக இருந்தது, தண்டிக்க வேண்டியதாக இருந்தது. அப்படி இருந்தும் கூட அவருடைய முரட்டாட்டம், அவருடைய ஸ்டப்பர்னஸ், அவருடைய ரெபல்லியஸ் கேரக்டர், அவர் கர்த்தருக்கு எதிர்த்து எதிர்த்து செயல்படுறத பார்க்க முடியும். அப்ப ஆண்டவர் இங்க தாவீதை தேடி போகிறார். இந்த 1 சாமுவேல்ல நீங்க பாத்தீங்கன்னா முதல் தலைமைத்துவம், லீடர்ஷிப் சாமுவேல்ட்ட இருக்கு. பிற்பாடு பாத்தீங்கன்னா அது சவுல் கிட்ட வருது. பிற்பாடு பாத்தீங்கன்னா தாவீது கிட்ட வருது. இன்ட்ரெஸ்டிங்கா இங்க யாக்கோபுடைய 12 பிள்ளைகளை நான் நேற்று இந்த கூட்டம் முடிந்ததுல இருந்து இன்னைக்கு இந்த மாலை, இந்த ஈவினிங் கூட்டம் வரைக்கும் என்னுடைய தியானத்துல நான் சிந்தித்து கொண்டிருந்த காரியங்களை நான் இங்க உங்களோடு கூட பகிர்ந்து கொள்றேன். யாக்கோபனுடைய பிள்ளைகள் 12, அந்த பெண் பிள்ளை தீனால் அந்த பிள்ளையை சேர்த்தா 13. 12 ஆண் பிள்ளைகள், ஒரே ஒரு பெண் பிள்ளை. ஆனா 4 அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைகள். 13 பிள்ளைகளும் 4 அம்மாவுக்கு பிறந்தவர்கள். லேயாளுடைய வேலைக்காரியாகிய பில்கால், பிற்பாடு
ரெபேக்காள், ரெபேக்காளுடைய வேலைக்காரியாகிய சில்பாள். இதுல லேயாளுக்கு பிறந்தது மட்டுமே 6 பிள்ளைகள். வேலைக்காரி 2 வேலைக்காரிகளுக்கு, பில்காலுக்கும் சில்பாளுக்கும் பிறந்தது 2 பிள்ளைகள். ரெபேக்காளுக்கு பிறந்தது 2 பிள்ளைகள். அதாவது லேயாளுக்கு 6 ஆண் பிள்ளைகளும் தீனாள் ஒரு பெண் பிள்ளை, மொத்தம் 7 பிள்ளைன்னு சொல்லலாம் லேயாளுக்கு. இதுல நல்லா கவனிங்க, ரூபன், ஒவ்வொரு பிள்ளையினுடைய வரிசையை சொல்றேன். ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், நப்தலி, காத், ஆசேர், இசக்கார், செபுலூன், யோசேப், பென்யமீன், பிறகு தீனாள். இந்த ஆண் பிள்ளைகளுடைய வாரிசுல தான் இஸ்ரவேலினுடைய பிதாக்கள் அங்க இருக்கிறாங்க. அதுல கொஞ்சம் நகைச்சுவையா சொல்லணும்னா, அந்த தேன் நாட்டில் நிலப்பகுதி யாருக்கு கிடையாதுன்னா லேவியர்களுக்கு. ஏன் தேன் நாடுன்னு சொல்றேன்னா, பாலும் தேனும் ஓடுகிற நாடு. அந்த தேன் நாட்டுல, கானான் தேசத்துல லேவியர்களுக்கு நிலப்பரப்புல, நிலப்பகுதியில அவங்களுக்கு சொத்து உரிமை கிடையாது. கர்த்தரே அவங்களுடைய பங்கு. அப்படி இருக்கும்போது சாமுவேல் எந்த கோத்திரத்துல வராருன்னு சொன்னா, அவர் லேவி கோத்திரத்துல வராரு. எழுதி கொள்றவங்க நீங்க எழுதி கொள்ளலாம். இப்ப நம்ம அதை வாசித்தோம்னா நம்ம கொஞ்சம் ஆர் சுஜைக்கு போயிடுவோம், கொஞ்சம் நம்ம திசை மாறி போயிடுவோம். 1 நாளாகமும் 6வது அதிகாரம் 33 35 38வது வசனம். 1 நாளாகமும் 6வது அதிகாரத்துல 33 35வது வசனம் வரைக்கும், அப்பாடு 38வது வசனத்தையும் இங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அங்க இந்த சாமுவேலுடைய தகப்பன் எல்கானா யாருக்கு பிறந்தவர் அப்படின்ற இந்த பட்டியலை நீங்க வாசிக்க முடியும். லேவியின் குமாரனுக்கு பிறந்த எல்கானா, 34 இவன் எல்கானாவின் குமாரன் வாசிக்கிறோம். 33 இவன் சாமுவேலின் குமாரன் வாசிக்கிறோம். இதுல ஒரு பியூட்டி இருக்குது 33வது வசனத்துல. என்னன்னா, ஏலியின் பிள்ளை, ஏலியனுடைய பிள்ளைகள்ல பிறந்த அந்த இக்கபோத், தேவனுடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகிய அந்த இக்கபோத் என்ற அந்த பிள்ளைக்கு பிறந்த ஒரு ஆசாரியன் தான் சவுலோடு கூட இருக்கிறார். அதாவது அகியா. 1 சாமுவேல் 14:3 ஏலியனுடைய பிள்ளைகள் பினேகாஸ், அந்த பினேகாசனுடைய சந்ததியில பிறந்த அகியா என்கிற ஒரு ஆசாரியன் சவுலோடு கூட இருந்ததை நம்ம 1 சாமுவேல் 14 வாசிக்க முடியும். சாமுவேலுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியில அவங்க வழி விலகி போறாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சாமுவேலுடைய பேர அடுத்த தலைமுறை அவங்க கர்த்தருடைய ஆலயத்துல அவங்க பணிவிட செய்கிறத வாசிக்க முடியும். 1 நாளாகமும் 6:33 கோகாத்தியரின் குமாரரில் ஏமான் என்னும் பாடகன். இந்த ஏமான் யாருன்னா யோவேலின் குமாரன். யோவேல் யாருன்னா சாமுவேலின் குமாரன். சோ சாமுவேலுடைய பிள்ளைகள் அவங்க பரிதானம் வாங்கி அவங்க 1 சாமுவேல் நீங்க 8வது அதிகாரம் 1 வசனத்துல இருந்து வாசித்து பாத்தீங்கன்னா, சாமுவேலுடைய பிள்ளைகளே அங்க தேவ பக்தியா இல்ல. ஆனா அந்த சாமுவேலுடைய மகனாகிய யோவேலுக்கு பிறந்த ஏமான் அங்க கோகாத்தியரின் குமாரனாக, ஏமானாக, அல்லது ஒரு பாடல் பாடுகிற தேவனுடைய ஆலயத்துல சாலமோன் காலத்துல அங்க பணிவிட செய்கிறத நம்ம வாசிக்க முடியும். சோ ஒரு தலைமுறை விட்டு சாமுவேலுடைய பேர பிள்ளைங்க கர்த்தருடைய ஊழியத்துல திரும்பவும் தலை தூக்குறத, அவங்க கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்காக கர்த்தர் ஒரு நாளும் நம்ம பிள்ளைகளோ பிள்ளைகளின் பிள்ளைகளையோ அவர் கைவிடுகிறவர் அல்ல என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்ப இந்த சாமுவேல் யாருன்னா லேவி கோத்திரம். லேவி கோத்திரம் 3வது பிள்ளை. யாக்கோபு என்கிற இஸ்ரவேலுக்கு பிறந்த ரூபன், சிமியோன், லேவி 3வது கோத்திரத்துக்கு பிறந்த பிள்ளை சாமுவேலை தான் ஆண்டவர் எழுப்புறார். சரி, சாமுவேலை ஜனங்கள் ஒதுக்கும் போது, வேண்டாம்னு சொல்லும் போது ஆண்டவர் சவுலை எழுப்புறார். சவுல் யாருன்னு பாத்தீங்கன்னா பென்யமீன் கோத்திரம். பென்யமீன் கோத்திரம் 12வது கோத்திரம், கடைசி பிள்ளை. 1 சாமுவேல் 9 முதல் 2 வசனங்களை வாசித்தோம்னா, 1 சாமுவேல் 9வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பென்யமின் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகாபராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான்.
அவன் பென்யமீன் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெகோராத்திற்கு பிறந்த சேரோரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். ஆண்டவர் லேவி கோத்திரத்தில் ஒரு சாமுவேல் எழுப்புறாரு. ஜனங்கள் வேண்டான்னு சொல்லும் போது ஆண்டவர் சாமுவேல் மூலமாக சவுலை தெரிந்து கொள்றாரு. அந்த சவுல் பாத்தீங்கன்னா லேவி கோத்திரம் இல்ல, பென்யமீன் கோத்திரம், 12வது ஆண் பிள்ளை. இஸ்ரவேல் என்கிற யாக்கோபுக்கு பிறந்த 12வது ஆண் பிள்ளை. சரி, சவுல் வீழ்ச்சி அடையும் போது, சவுல் ஃபெயிலியர் ஆகும் போது ஆண்டவர் மறுபடியும் பென்யமீன் கோத்திரத்துல எடுக்கல, யூதா கோத்திரத்துல தாவீதை தெரிந்து கொள்ளுகிறார். யூதா கோத்திரம் 4வது பிள்ளை. 3வது பிள்ளை லேவி. அந்த கோத்திரத்துல பிறந்த சாமுவேல் அங்க ஜனங்கள் வேண்டான்னு சொல்லும் போது 12வது பிள்ளை, யாக்கோபுக்கு பிறந்த 12வது பிள்ளையாகிய அந்த பென்யமீன் கோத்திரத்துல ஒரு சவுல் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். சவுலே வீழ்ச்சி அடையும் போது சவுலுக்கு பதிலாக கர்த்தர் யாக்கோபுக்கு பிறந்த 4வது பிள்ளையாகிய யூதாவினுடைய கோத்திரத்துல தாவீதை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். இதுல இருந்து நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்னா, கர்த்தர் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. There is no partiality in God. God can raise any people, any men from any group, from any background. ஆண்டவர் எரேமியா 1வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். அதை சொல்றதுக்காக தான் இந்த கோத்திர காரியங்களை நான் உங்களோடு கூட கொஞ்சம் அதை தொட்டேன். நான் எரேமியா 1வது அதிகாரம், கர்த்தருடைய அந்த சவரைன்டி, அவருடைய காட் இஸ் a sovereign God. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஏகாதிபத்திய தேவன், சர்வ அதிகாரமுடையவர், கேள்வி கேட்க முடியாத அதிகாரமுடையவர், வானலாவிய அதிகாரமுடையவர். அவர் நித்திய பிதா. எரேமியா 1வது அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கிறோம். எரேமியா 1:5, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கு முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். எப்படி தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே ஆண்டவர் நம்மை அறிந்தாரோ, கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னமே நம்மை பரிசுத்தம் பண்ணினாரோ, கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மை கிறிஸ்துவுக்குள் முன்குறித்திருக்கிறார். இங்க எரேமியாட்ட சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே அப்படின்னு அர்த்தம். அந்த நம்முடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னமே, அப்பவே ஆண்டவர் வயிற்றில் உருவாகும் முன்னமே உங்களை என்னை அறிந்திருக்கிறார். அப்படி வயிற்றில் உருவாகி 9 மாதம் கழித்து நாம் பிறக்கும் முன்னே, கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நம்மை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறார். இதான் நம்ம எபேசியர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். எபேசியர் 1வது அதிகாரம் 4வது வசனம், தமக்கு முன்பாக, எபேசியர் 1:4, தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அவர்தான் உலக தோற்றத்துக்கு முன்னமே, உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்னமே, பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்ட், நாம தேவனுடைய சிந்தையில் நீங்களும் நானும் இருந்தோம். இந்த உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன், ஆதாம் ஏவாள் உருவாக்கப்படுவதற்கு முன்னமே நம்முடைய பேர் அவருடைய புஸ்தகத்தில், அவருடைய ஞாபகத்தில் இருந்தது. எந்த காலத்தில் இந்த 800 கோடி மக்கள் இப்ப உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து வாழ்ந்த அத்தனை கோடி மக்களுடைய பெயர்களும், இன்னும் சொல்லப்போனா நீங்க காட்டுல ஜீப்ரா குதிரை, வரி குதிரையை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வரி குதிரையினுடைய ஒவ்வொரு ஜீப்ரா அந்த கோடும் யூனிக்கானது. இன்னொரு ஜீப்ராவுக்கு இருக்கிற கோடு போல இன்னொரு ஜீப்ராவுக்கு இருக்காது. எல்லா ஜீப்ரா குதிரைகளும் யூனிக்கான, எப்படி கைரேகையை போல ஒரு டிஃப்ரெண்ட் கோடு ஒவ்வொரு ஜீப்ராவுக்கும் கர்த்தர் குதிரை, அந்த குதிரைகளுக்கு கொடுத்திருக்கிறது போல கர்த்தர் உங்களையும் என்னையும் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே அறிந்திருந்தார், கற்பத்தில் வெளிப்படும் முன்னமே நம்மை பரிசுத்தம் பண்ணினார், உலக தோற்றத்துக்கு முன்னமே நம்மை தெரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்துவும் உலக தோற்றத்துக்கு முன்னமே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்தார் என்று நாம் வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். இதுல நம்ம என்ன தெரிந்து கொள்றோம்னா, நாம் ஏதோ தற்செயலாக பரசாராக நாம் கிறிஸ்துவின் இடத்தில் வரவில்லை, நாம் ஊழியம் செய்யவில்லை, நாம் விசுவாசத்துக்குள்ள வரல, நாம் தேவ அன்புக்குள்ள ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு இந்த சல்யூ என்கிற இந்த மீட்பை நாம் ரிடம்ஷனை பெற்றிருப்பது கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய திட்டம். இட்ஸ் காட்ஸ் பர்பஸ் அண்ட் காட்ஸ் பிளான். அவருடைய திட்டத்தை நாம் அறிந்து அதை செயல்படுவதை பார்க்கும்போது கர்த்தர் எப்படி லேவி கோத்திரத்திலிருந்து பென்யமின் கோத்திரத்துக்கு அவர் தாண்டி போகிறார், பென்யமின் கோத்திரத்திலிருந்து அவர் எப்படி யூதா கோத்திரத்திற்கு இப்பொழுது 1 சாமுவேல் 16 அதிகாரத்துல கர்த்தர் அங்க தாவீதை தேடி போகிறார். இதுல இன்ட்ரெஸ்டிங்கா நான் இன்னொரு காரியத்தை நான் பார்த்தேன்.
பொதுவாக பைபிள்ல வந்து அதிகமா பெண்களுடைய பேர்கள் சில இடத்துல இருக்கும், சில இடத்துல இருக்காது. இங்க தாவீதினுடைய தாயார் அவங்க பேர் என்ன அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி எனக்கு வந்தது. ஏன்னா இங்க கர்த்தர் சாமுவேலை ஈசாயின் வீட்டுக்கு அனுப்புறார். கர்த்தர் சொல்றார் 1 சாமுவேல் 16:1 கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். ஒரு இங்கிலீஷ் பைபிள் எழுதியிருக்கு, ஸ்டாப் பிரேயிங் ஃபார் சால், சவுலுக்காக ஜெபிப்பதை நிறுத்து. ஏன்னா 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 11வது வசனத்துல வாசிக்கிறோம், சாமுவேல் மனம் நொந்து ரா முழுதும் கர்த்தரை நோக்கி சவுலுக்காக கூப்பிடுகிறத நாம வாசித்தோம். சோ வந்து சாமுவேல் வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார் சவுலுக்காக. அப்படி ஒருவேளை சவுல் ஆண்டவர் திரும்பவும் ரிப்பேர் பண்ணி ரீஸ்டோர் பண்ணி அவர் திரும்பவும் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கலாம். ஏன்னா என்னுடைய பிள்ளைகள் தான் இப்படி போயிட்டாங்க, யோவேல், அபியா, சவுலும் இப்படி போயிடக்கூடாது, சவுல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி சாமுவேல் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, காட் ஹாஸ் அ பிளான். ஆண்டவர் வந்து தாவீத ஆண்டவர் ஏற்கனவே முன்குறிச்சிருக்கிறார். சோ வந்து அவருடைய அனாதி திட்டம், அவருடைய அனந்த ஞானம், நமக்கு அதை கேள்வி கேட்க முடியாது, சில விஷயங்கள் நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. பட் ஒன்னு தெரியுது, இங்க சவுல் வீழ்ச்சி அடையும் போது ஆண்டவர் வந்து சாமுவேல்கிட்ட சொல்றாரு, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். பிளான் பேன்னு சொல்லுவாங்க பிரெஞ்சில், பிளான் பி. நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய், நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா, பெத்லேகேமியன் ஆகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். வயதான காலத்துல சாமுவேல்ட்ட ஆண்டவர் இப்போ ஒரு பணி கொடுக்கிறார், நான் உன்னை அனுப்புவேன். வயசாயிடுச்சு ஏற்கனவே, அவருடைய பணி அவர் வந்து முடிய போது. அதே நேரத்துல அவர் இப்போ வந்து பிள்ளைகளும் அவருடைய வழியில நடக்கல. அதே நேரத்துல அவருடைய சவுல் ராஜாவையும் அவரை அபிஷேகித்து யுத்தமெல்லாம் நாட்டுல வந்து கத்தியே இல்லாத நாடாக ஒரு காலத்துல இருந்தது. இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம். வயதான காலத்துல ஏறக்கூட சொல்ல போனா ஒரு 80-90 சாமுவேல் பிறந்து ஒரு 50-80வது ஆண்டுகள்ல தான் 50லேருந்து 80க்குள்ள சவுல் வந்து ராஜாவாகிறார். சாமுவேலுக்கு ஒரு 70-80 வயது இருக்கும்போது ராஜாவாகிறார் சவுல். ஆனா தாவீது ராஜாவாகும் போது இங்க சாமுவேலுக்கு ஒரு 90 வயசு நெருங்கிடுறாரு. அப்ப ரொம்ப வயசாயிடுறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல சாமுவேல் சாக போறார். அடுத்த அதிகாரங்களை நம்ம வாசிக்கும் போது சாமுவேல் சாக போறார். அப்படி இந்த சவுளுடைய இந்த வீழ்ச்சிக்கு பிற்பாடு சாமுவேல் பொதுவான ஊழியங்கள் எல்லாம் நிறுத்திட்டார். சாமுவேல் இப்ப என்ன பண்றாருன்னா, தீர்க்கதரிசிகள் என்கிற ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறாரு. அடுத்த ஊழியத்துல விரும்புகிறவர்கள், ஏன்னா ராஜாக்கள் வந்துகிட்டே இருப்பாங்க, ஆனா தீர்க்கதரிசிகள் இருக்கணும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு ஜனங்களுக்கும் ராஜாக்களுக்கும் சொல்லுகிறதற்கு இப்ப வயதான காலத்துல சாமுவேல் என்ன பண்ண ஆரம்பிச்சாரு, பின்னாடி நம்ம அதை பார்க்க போறோம் அடுத்தடுத்த அதிகாரங்கள்ல. சாமுவேல் தீர்க்கதரிசிகளை உருவாக்குறாரு. சில வாலிபர்களை கூப்பிட்டு தேவனோடு யாவே தேவனோடு நெருக்கமா இருக்க விரும்புகிற வாலிபர்களை கூப்பிட்டு அவங்கள ட்ரெயின் பண்றார் சாமுவேல் தன்னுடைய வயதான காலத்துல. இத பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் அனுப்புவேன், பெத்லேகேமியனாகிய ஈசாயின் இடத்திற்கு உன்னை அனுப்புவேன். ஒரு வாலிபனை பார்த்து உன்னை நான் அனுப்புவேன்னு சொன்னா ஓகே, வயதான காலத்துல உன்னை அனுப்புவேன்னு சொல்லும் போது அது ஒரு 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 கடினமான ஒரு வலி, ஒரு வேதனை, ஒரு பணி, கஷ்டமான ஒரு பணி. ஏறக்குறைய ஒரு 8-10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ராமாவிலிருந்து நம்ம முந்தின வசனத்துல வாசிக்கிறோம். 1 சாமுவேல் 15:35-34 சாமுவேல் ராமாவுக்கு போனான். இந்த ராமால இருந்து இந்த பெத்லேகேமுக்கு ஏறக்குறைய கூகுள் மேப்ஸ்ல போட்டு பார்த்தேன், ஏறக்குறைய 8-9.5 கிலோமீட்டர். அவர் எப்படி போயிருப்பாரு, நடந்து போனாரா இல்ல ஒரு கோவேறு கழுது மேல உட்காந்துட்டு போனாரா தெரியல, தனியா போனாரா இல்ல கூட ஒரு வேலைக்காரன் யாராவது வந்தாங்களா தெரியல. ஆனா கூட காளமாடை கூட்டிட்டு போக சொல்றாரு. ஆண்டவரே சொல்றாரு ஒரு காளமாடை கொண்டு போகணும். ஏன் கொண்டு போக சொன்னாருன்னா, ஆண்டவர் வெறும் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு பெத்லேகேமியனாகி ஈசாயின் இடத்துக்கு போகத்தான் சொன்னார். ஆனா இந்த சாமுவேலுக்கு இப்போ வயதான காலத்துல சாமுவேலுக்குள்ள 2வது ஒரு வீக்னஸ் பாக்குறோம். எப்படி 1 சாமுவேல் 8வது அதிகாரத்துல சாமுவேல் ஒரு தப்பு பண்ணார். ப்ராஃபட் சாமுவேல் கர்த்தர் சொல்லாம தன்னுடைய பிள்ளைகளை அவர் அடுத்து தன்னுடைய பட்டத்துக்கு தீர்க்கதரிசி அங்க கொண்டு வைக்கிறார். அது சாமுவேல் பண்ண ஒரு தவறு.
ஆண்டவர் சொல்லவே இல்லை, உன் பிள்ளைகளை உனக்கு அடுத்து நான் நியாயாதிபதிகளா வைப்பேன்னு சொல்லவே இல்லை. ஆனா சாமுவேல் அந்த தவறை பண்றாரு. பிற்பாடு அவர் வருந்தி இருப்பார். இங்க இன்னொரு தவறு பண்றாரு. வயதான காலத்துல சாமுவேல் நியாயாதிபதி தீர்க்கதரிசி என்ன தவறு பண்றாருன்னா, 2வது வசனம் 1 சாமுவேல் 16:2, மனுஷனுக்கு பயப்படுறாரு. கொஞ்சம் வயசு ஏற ஏற சில பேர் வாலிபத்துல நல்லா உற்சாகமா இருப்பாங்க. நான் எந்த மனுஷனுக்கு பயப்பட மாட்டேன், நான் கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படுன்னு இருப்பாங்க. ஆனா வயது போக போக அல்லது ஊழியத்துல பல வருஷம் ஊழியம் செய்ய செய்ய கொஞ்சம் மனுஷருக்கு பயப்படுற பயம் வரலாம். இங்க சாமுவேல் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறாரு. அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன், சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே. சவுலுக்கு பயப்படுற நிலைமைக்கு சாமுவேல் போயிட்டாரு. சவுலுடைய கேரக்டர் சாமுவேலுக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா கர்த்தருக்கு பயந்த சாமுவேல் இப்போ சவுலுக்கு பயப்பட ஆரம்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இது போல சில மனுஷருக்கு பயப்படுகிற சூழ்நிலைகள் வரலாம். அப்படி வரும்போது ஆண்டவர் ஒரு டெக்னிக், ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரார். இது கர்த்தரே சொல்றாரு. இது ஹிப்போக்ரிசி இல்ல, இது கர்த்தரே சொல்லும் போது அது ஹிப்போக்ரிசி கிடையாது. நமக்கு அவர் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை அவர் உண்டாக்குகிறார். நாம் தாங்கிக் கொள்ளும்படியான கிருபையை நமக்கு தருகிறார். ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு, தைல கொம்ப நிரப்பிட்டு போன்னு தான் சொன்னாரு. ஆனா இவர் பயந்ததுனால ஆண்டவர் என்ன சொல்றாரு சாமுவேல்கிட்ட, சரி நீ பயப்படாத, நீ ஒரு காளைய கையோட கூட்டிக்கிட்டு போய் கூட காளைய கூட்டிட்டு போகணும். 2வது, கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லு. பொய் சொல்லல, உண்மையதான் சொல்றாரு. ஆண்டவர் ஒரு வேலையை செய்யறதற்காக இன்னொரு வேலையை செய்ய வைக்கிறார். Vision shows. முதல்ல சொன்னது என்னன்னா, God has a purpose, God has a plan in our life before we were born, before the foundation of the world. God has chosen us. நாம உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எரேமியா 1:5 படி God has knew us. God knows us before we formed in our mother's womb. Before we were born, God set us apart and appointed us as a prophet to the nations. இது தேவன் நம்மை கொண்டு வைத்திருந்த ஒரு பெரிய நோக்கம். 2வது, ஒரு வேலையை செய்வதற்காக கர்த்தர் மற்ற வேலையை செய்ய வைக்கிறார். கர்த்தருக்கு பலியிட வந்தேன்னு சொல்லு, கூட காளையையும் கூட்டிட்டு போ. ஆனா உள்ள இருக்கிற துணிக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த தைல கொம்பு தான் எண்ணெயினால நிரம்பி இருக்கு. அதை வச்சுதான் வேலை இருக்குது. அது ஒரு சீக்கிரட்டா செய்ய வேண்டிய ஊழியத்துக்காக பப்ளிக்கான ஊழியத்தை செய்ய வேண்டியது இருக்குது. எப்படி நேத்து சொன்ன மாதிரி சாமுவேல் சவுலோடு இணைந்ததற்கு, கூட சேர்ந்து போனதற்கு நோக்கம் என்ன, ஆகாகை துண்டிக்க வேண்டும். இங்க வாசிக்கிறோம், சீக்கிரட்டான ஒரு ஊழியம் செய்வதற்காக பப்ளிக்கான ஒரு ஊழியம் செய்ய வேண்டி இருக்குது. நீங்க பப்ளிக்ல ஒரு வேலை ஊழியம் செய்யலாம், பப்ளிக்ல நின்று பிரசங்கம் பண்ணலாம், செய்தி கொடுக்கலாம், பாட்டு பாடலாம், என்னாலும் செய்யலாம். அது ஒரு ஊழியம் தான். ஏன்னா சாமுவேல் காளைய கூட்டிக்கிட்டு கூட தனியா கூட்டிட்டு போனாரா வயதான காலத்துலன்னு தெரியல. ஒரு வேலை கூட ஒரு வாலிபன் கூட வந்திருக்கலாம். அந்த காளை மாடை கூட்டிக்கிட்டு ஒரு 8-10 கிலோமீட்டர் போகணும். ஆனா இவர் இப்ப எக்ஸ்ட்ராவா ஆண்டவர் இன்னொரு வேலை செய்யறாரு. தனியா போக வேண்டியவரை ஒரு காளை மாடை கூட்டிக்கிட்டு கர்த்தருக்கு பலியிட வந்தன்னு சொல்லுன்றாரு. அதுலயும் இல்லாம அங்க பலி விருந்து செய்கின்றாரு. அந்த பலி விருந்துல மூப்பர், அந்த யூதா கோத்திரத்துல பெத்லேகேமில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் அங்க பலி விருந்துக்கு கூப்பிட சொல்றாரு. அதுல குறிப்பா ஈசாயினுடைய குடும்பத்தை அங்க கூப்பிட சொல்றாரு. சோ ஆண்டவர் அவருடைய வேலை ஆகணும்னா அவர் என்ன வேணாலும் செய்வாருங்க. அதுதான் இங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அவருடைய வேலை ஆகணும்னா அவர் என்ன வேணாலும் செய்வார். ஒரு எகிப்துல ஒரு பஞ்சம், அந்த பஞ்சத்துல அந்த யாக்கோபுடைய பிள்ளைகள் காக்கப்படணும்னா ராஜாவுக்கும் கனவு வரும். அந்த கனவு மூலமாக வெளிப்பாடு கொடுக்கணும். அந்த வெளிப்பாடு வர்றதுக்கு யோசேப்பு எகிப்துக்கு வரணும். அதுக்காக ஹியூமன் டிராபிகிங் என்கிற மனிதர்களை விற்கிற ஒரு தவறான ஒரு முறைமை. சொந்த அண்ணன்களை யோசேப்பை விற்கிறாங்க. அந்த ஹியூமன் டிராபிகிங்க கடவுள் பயன்படுத்தி யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போய் அங்க ராஜாவுக்கே கனவு வர வச்சு, அந்த கனவுக்கு யோசேப்பை விளக்கம் சொல்ல வச்சு, யோசேப்பை ராஜாவுக்கு அடுத்த பொசிஷன்ல எகிப்துல உயர்த்தி 70 பேரை யாக்கோபினுடைய சந்ததிய தேவனுடைய திட்டம்
இயேசு கிறிஸ்து மேசியா இந்த உலகத்துல பிறக்கிறதற்கு தேவன் தெரிந்து கொண்ட அந்த எலெக்டட் பீப்புள் பாதுகாக்கப்படுவதற்காக, தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனம் பாதுகாக்கப்படுவதற்காக ஆண்டவர் ராஜாவுக்கு கனவு வர வைக்க முடியும், ஹியூமன் டிராபிகிங் அதை பயன்படுத்திக்க முடியும், இவங்களை உள்ள கொண்டு வந்துட்டாரு. எப்படி 70 பேரை காப்பாற்றுவதற்கு செழிப்ப எகிப்துல கொடுத்த ஆண்டவர், கீழ்ப்படியாத எகிப்த அந்த 70 பேரு அங்க 430 வருஷம் எகிப்துல பழுகி பெருகி அவங்க அடிமைகளாக இருக்கும்போது அந்த அடிமைகளாக இருக்கிற எபிரேயர்களை பாதுகாப்பதற்கு எகிப்தையும் அழிக்கவும் தெரியும். ஒரு புல்லு பூச்சி இல்லாம வானத்திலிருந்து அக்கினி கல்மழையை போட்டு எகிப்தின் ராணுவத்தை அழிச்சு, எகிப்தினுடைய வேளாண்மையை அழிச்சு, எகிப்தே ஒன்னும் இல்லாம போயிடுச்சு. 10 வாதைகள் அனுப்பி மோசையின் மூலம் கொண்டு கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரணும்னா எகிப்தையும் அழிப்பாரு. யாக்கோப் என்கிற இஸ்ரவேலுடைய 70 குடும்பத்தை பஞ்சகாலத்துல காப்பதற்காக ராஜாவுக்கு கனவு வர வைப்பாரு, ஹியூமன் டிராபிக்கை பயன்படுத்தி யோசேப்பை எகிப்துக்கு போக வைப்பாரு. எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்றேன்னா, அவர் வேலை ஆகணும்னா அவர் என்ன வேணாலும் செய்வாரு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆண்டவர் சாமுவேலை கொண்டு தாவீதைத்தான் அபிஷேகம் பண்ணணும். இதுதான் முதல் வேலை சாமுவேலுக்கு. சாமுவேல் இப்ப சவுலுக்கு பயந்ததுனால, சரி கர்த்தருக்கு பலியிட வந்தன்னு சொல்லு, கூட காளையையும் கூட்டிட்டு போ, பலியும் இடு. ஒரு அநியாயமா அங்க ஒரு காளை சாகுது, சமாதான பலியிட்டு அது எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறது ஒரு வழக்கம். மூப்பர்கள் பெரியவர்கள் எல்லாம் அது ஒன்னா உட்காந்து சாப்பிடுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கு. அது கூட ஈசாயினுடைய குடும்பத்தையும் கூப்பிடு. எப்படி மோசே நான் திக்குவாய போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது பிளாம்பே ஆரோனையும் கூப்பிடு, அவன் உனக்கு வாயா இருப்பான் அப்படின்னு சொல்லி ஆரோனையும் கூட சேர்க்கிறாரு. ஆனா பிளான் ஆல அது கிடையாது, பிளான் ஏல ஆரோன் கிடையாது, பிளான் பில தான் ஆரோன் சேர்றாரு. சோ அந்த மாதிரி கர்த்தர் அவருடைய வேலை ஆகணும்னா, பிரைவேட்டா சீக்ரெட்டான ஊழியம் நடக்கணும்னா பப்ளிக்கான ஊழியத்தை கர்த்தர் செய்கிறார். மறந்துட வேண்டாம். பப்ளிக் ஊழியம் செய்கிறவர்களே, நீங்க பொது இடத்துல ஒருவேளை நீங்க ஜெபிக்கலாம். நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க சொல்றாங்க, நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கும் போது ஒரு வார்த்தை அங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு போய் தொடும், அது ரகசியமா நடக்கும். நீங்க பப்ளிக்ல நின்று பாட்டு பாடும்போது ஒரு பாடல் அல்லது ஒரு வரி அங்க உடைந்து போன யாருக்கோ போய் சேரணும். அதுக்காக தான் நீங்க பப்ளிக்ல பாடுறீங்க. சீக்ரெட்டாக அந்தரங்கமாக தேவன் சீக்ரெட்டா செய்கிற பணிகள் நிறைவேறணுன்றதுக்கு தான் பப்ளிக்காக சில காரியங்களை கர்த்தர் செய்ய வைக்கிறார். இந்த தாவீதுனுடைய அம்மா பேரு நித்சபேத், NETZEVET. இது பைபிள்ல இல்ல. பைபிள்ல நமக்கு ஈசாய் குறித்து தான் இருக்குது. எப்படி சிம்சோனுடைய அப்பா பேர் மனோவா மட்டும்தான் இருக்கு, மனோவாவினுடைய மனைவி பேரு கொடுக்கப்படல. அந்த பராக்கிரமசாலியாகிய சிம்சோனுடைய அம்மா பேரு நமக்கு தெரியாது. அதுவே சில பெண்களுடைய பேர் வேதத்துல கொடுக்கப்படல. அதே போல தாவீதினுடைய அம்மா பேரு இங்க இல்ல. ஆனா 2 வசனத்துல தாவீது அவங்க அம்மாவை பைபிள்ல குறிப்பிடுறாரு. சங்கீதம் 86 16வது வசனம். சங்கீதம் 86:16. என்மேல் நோக்கமாகி எனக்கு இரங்கும், உமது வல்லமையை உமது அடியானுக்கு அருளி உமது அடியாளின் குமாரனை ரட்சியும். சங்கீதம் 86 தலைப்புல என்ன வாசிக்கிறோம்? தாவீதின் விண்ணப்பம். இது தாவீதினுடைய ஜெப பாடல். அதுல அவர் சொல்றாரு, I am your slave as my mother was, so save me. Save the son of your maid servant. உமது வேலைக்காரியின் குமாரனை ரட்சியும், உமது அடியாளின் குமாரனை ரட்சியும். நானும் உமது அடியான் தான், உமது அடியானுக்கு அருளி எங்க அம்மாவும் உமது அடியாள் தான், எங்க அம்மாவாகிய உமது அடியாளின் குமாரனை ரட்சியும். இந்த சங்கீதத்துல தாவீது தன்னுடைய தாயார அவர் சேர்த்து சொல்றாரு. அப்படின்னா அவங்க அம்மா எவ்வளவு தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஸ்லேவாக, தேவனுக்கு தன்னை கொடுத்த ஒரு தாயாக இருந்திருப்பாங்க. அதனாலதான் நூலை போல சேலை, தாயை போல பிள்ளை மாதிரி தாவீதினுடைய தாயார் இதுல பைபிள்ல இல்லாதத இந்த சங்கீதம் 86:16 நம்ம சொல்லி புரிந்து கொள்ள முடியும். தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாசன்னா காரணம், தாவீதினுடைய தாயார் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு தாயாராக இருந்தாங்க. 1 சாமுவேல் 22 தாவீது தன்னுடைய தகப்பனையும் தாயையும் ஈசாயையும் அவங்க அம்மா நித்சவேத்தையும்
அவர் கொண்டு போய் மோவாபிய ராஜாவிடத்துல கொடுக்கிறத வாசிக்க முடியும். 1 சாமுவேல் 22 முதல் 4 வசனங்களை வாசித்து பாருங்க. அங்க தாவீதோட கூட ஒடுக்கப்பட்டவர்கள், கடன் பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், இவங்க எல்லாரும் கூடிக்கொள்றாங்க. ஏறக்குறைய 400 பேர். அப்பொழுது 3வது வசனம் 1 சாமுவேல் 22:3, தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை ஈசாயையும் ஈசாயினுடைய மனைவியாகிய தன் தாயையும் மோவாபின் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு போய் விட்டான். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள். இந்த நித்சவேத் என்ற பெயர் எப்படி தெரியுதுன்னா, பைபிள்ல இல்ல, தல்மூத் என்கிற யூதர்களுடைய புஸ்தகம், அல்லது நீங்க எழுதி கொள்றவங்க எழுதி கொள்ளலாம், www.shabad.org. ஸ்பெல்லிங் சொல்றேன், www.shabad.org. இந்த வெப்சைட்ல யூதர்களுடைய இந்த தல்மூத் என்கிற அவங்களுடைய புனித புத்தகமாகிய அந்த தல்மூதுல மதர் ஆஃப் டேவிட் அவங்களுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு. நித்சவேத், NITZEVET. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ரொம்ப பியூட்டிஃபுல்லான அர்த்தம். த போல்ட் வாய்ஸ் ஆஃப் சைலன்ஸ், அமைதியினுடைய ஒரு தைரியமான ஒரு குரல். யாருன்னா தாவீதினுடைய தாயார். அந்த ஒரு பெண்ணுக்கு ஒரு ஏறக்குறைய 9 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. தாவீதுக்கோ ஈசாய்க்கோ இந்த நித்சவேத்துக்கோ எலியாப், அபினதாப், ஷிம்மா, நித்தானியல், ராதாய், ஊசேம், தாவீது, செருயா, அபிகாயில், ஒரே ஒரு மகள். இந்த தாவீது கடைசி பிள்ளையாக இருக்கிறார். இங்க இப்போ சாமுவேல் போய் இந்த ஈசாயை சந்திப்பதற்கு கர்த்தர் கொண்டு போகிற அந்த வழியில பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இவ்வளவு மட்டும்தான் சாமுவேலுக்கு சொல்றாரு. ஒரு பப்ளிக் மினிஸ்ட்ரிய, ஒரு கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தேன், காளையோடு வந்திருக்கிறேன்றத சொன்னாலும் உள்நோக்கம் என்ன, தேவ நோக்கம் என்ன? தாவீதை அபிஷேகிக்க வேண்டும். 3வது வசனம் 1 சாமுவேல் 16:3, ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். இதுவரைக்கும் தான் சாமுவேலுக்கு ஆண்டவர் சொல்றார். சாமுவேலுக்கே சொல்றார். ஏறக்குறைய 80 வயதுக்கு மேல இருக்கிற ஒரு மூத்த ஊழியருக்கே தேவனோடு பிறந்த காலத்திலிருந்து, சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்ட காலத்திலிருந்து, தேவனை அறியாதிருந்த சாமுவேலை கூப்பிட்டு தேவனை அறிந்து கொள்ளுகிற ஒரு சாமுவேலாக வளர்ந்த சாமுவேல்கிட்ட கூட ஆண்டவர் முழு ப்ளூ பிரிண்ட கொடுக்கறது இல்ல. நீ தைல குப்பிய உன் கொம்பை எடுத்துக்கொண்டு தைலத்தால் நிரப்பிக்கொள், நீ சவுலுக்கு பயப்படுறதுனால காளையை கூட்டிக்கிட்டு கர்த்தருக்கு பலியிட வந்தேன்னு சொல்லு, வாயால சொல்லு, பொய் சொல்லல, உண்மையா காளை தான் இருக்குது. அப்ப உண்மையை சொல்றதுக்கான சூழ்நிலையும் கர்த்தர் ஏற்படுத்துறாரு. நடிக்க சொல்லல, பொய் சொல்லல, உண்மையை சொல்றாரு. ஏன்னா கர்த்தர் தம்முடைய ஊழியர்களை பாதுகாக்கிறவர், ஊழியர்களுடைய சுகத்தை விரும்புகிறவர். சங்கீதம் 35 வாசிக்கிறோம். அங்க சாமுவேல் பயப்படுறத ஆண்டவர் பாக்குறாரு. ஏன்னா வயதாயிடுச்சு. சவுல் இப்ப ராஜாவாக, கர்த்தருடைய அபிஷேகம் போயிடுச்சு. எப்படி இக்கபோத் பிறந்த போது அங்க ஏலியனுடைய மருமகள் அங்க மாமனாரும் கணவனும் ஒரே நாள்ல சாகும்போது, கர்த்தருடைய பெட்டி, தேவனுடைய பெட்டி பெலிஸ்தியர்கள் கையில பிடிபட்ட போது, அப்ப அந்த ஏலியனுடைய மருமகள் பிரசவ வேதனைப்பட்டு அவங்க பிள்ளை பெக்கிறாங்க. அந்த பிள்ளை ஆண் பிள்ளைன்னு மருத்துவச்சிகள் சொல்லும் போது அவங்க அதை பத்தி கவனிக்கவே இல்லை, அதை சட்டை கூட பண்ணல. அவங்க பேர் வச்சது இக்கபோத். இக்கபோத்ன்ற பேருக்கு அர்த்தம் என்ன? The glory of God has departed from Israel. அதுதான் பினேகாசுடைய மனைவி 1 சாமுவேல் 4:21 இக்கபோத்னு பேர் வச்சாங்க. இங்க 1 சாமுவேல் 15வது அதிகாரம் முடியும் போது the anointing of God has departed from King Saul. சவுல் ராஜாவின் மேல் இருந்த அந்த அபிஷேகம் அங்க போயிடுது. அதனால ஒரு காலத்துல சவுல் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். சவுல் வேறு மனுஷனானார்.
ஆனா பிற்பாடு நீங்க இந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரத்துக்கு அப்புறம் நீங்க வாசித்தீங்கன்னா தேவனால் விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அங்க சவுல் மேல வந்து இறங்கினதை நாம பாக்குறோம். கர்த்தருடைய ஆவியானவர் போயிட்டா பொல்லாத ஆவி, ஈவில் ஸ்பிரிட் வரதை பாக்குறோம். அதை பத்தி பின்னாடி நம்ம சிந்திக்க போறோம். தேவன் பொல்லாத ஆவியை அனுப்புவாரா? தேவன் பரிசுத்த ஆவியானவர் தான் அனுப்புவாரு. எப்படி 1 சாமுவேல் 16:14 பாருங்க. 1 சாமுவேல் 16:14 வசனம் 16:14. கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. எப்படி கர்த்தர் பொல்லாத ஆவி அனுப்புவார்? இதை பத்தி நம்ம பின்னாடி வருகிற கூட்டங்களை நாம் சிந்திப்போம். கர்த்தர் பொல்லாத ஆவி அனுப்புறது இல்லை, அது எப்படி இந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்றதுன்றத பின்னாடி நம்ம சிந்திப்போம். அது போல தேவனுடைய மகிமை இழந்து போன ஒரு ஏலியின் காலத்தை போல இங்க சாமுவேல் காலத்துல தேவனுடைய அபிஷேகம் சவுலை விட்டு தாவீதினிடத்திற்கு வருவதற்கு கர்த்தர் சாமுவேலை பயன்படுத்துகிறார். சாமுவேலுடைய ஊழியம் இன்னும் முடியல. அந்த சின்ன வயதுல ஆரம்பித்த ஊழியம் இன்னும் முடியல. தாவீதை குறித்து நாம சிந்திக்க போகிறோம். தாவீதனுடைய தாயாரை குறித்து இன்னைக்கு நம்ம சிந்தித்தோம். ஒருவேளை இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஃபியூச்சர் அம்மாவா இருக்கலாம், அல்லது ஃபியூச்சர் அம்மாவா ஆக போறவங்க, வருங்கால தாயாரா ஆக போறவங்க இருக்கலாம், இன்னைக்கு தாயா இருக்கிறவங்க இருக்கலாம். பைபிள்ல ஒருவேளை தாவீதனுடைய அம்மா பேரு நிட்சவேத்னு எழுதி இல்லை, ஆனா தல்மூதுல அவங்களுடைய வெப்சைட்ல, யூதர்களுடைய வெப்சைட்ல ஈசாயினுடைய மனைவியினுடைய பெயர் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, நான் நம்புறேன். ஏன்னா யூதர்கள் அவங்க ஈசாயினுடைய மனைவி நிட்சவேத், அவங்களுடைய பிள்ளைகள் தாவீதுன்னு சொல்லும் போது அதை சந்தேகப்படுற அளவுக்கு எனக்கு சந்தேகம் வரல. அதுக்கப்புறம் அது உங்களுடைய விருப்பம். பட் தாவீது இப்படி வளர்ந்ததற்கு கண்டிப்பா அங்க நிட்சவேத் ஒரு காரணமாக இருந்திருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா சங்கீதம் 86 தாவீது சொல்றாரு, உமது அடியாளுக்கு அருளி உமது அடியாளின் மகனுக்கு என்னுடைய தாயாருக்கு இறங்கினது போல எனக்கும் இறங்கும்னு சொல்றாரு. சோ அது தாவீது தன்னை ஒரு அடியான், தேவனுக்கு ஒரு அடியான்னு சொல்லுகிறாருன்னா அதற்கு முன்னதாக என் தாயாரும் உமக்கு அடியாள்னு சொல்றாருன்னா அவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க, 9 பிள்ளைகளையும் எப்படி கர்த்தருக்குள்ள நடத்திருப்பாங்க. அவங்கள பத்தி பெருசா இல்ல. என்னுடைய அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, ப்ரொடியூசர் இஸ் நோன் பை இஸ் ப்ராடக்ட். அப்பா படிச்ச காலேஜ்ல அவங்க பிரின்சிபால் சொல்லுவாராம், ப்ரொடியூசர் இஸ் நோன் பை இஸ் ப்ராடக்ட். இந்த தாவீது ஒரு ப்ராடக்ட், ஆனா அந்த உருவாக்குன அந்த ப்ரொடியூசர் ஈசாயும் அந்த நிட்சவேத்தும், குறிப்பா அந்த தாயார் நிட்சவேத்தை போல நீங்களும் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்று உங்க குடும்பத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளா இருக்குமானால் அந்த பிள்ளைகளையும் தாவீதை போல உருவாக்குவதற்கு கர்த்தர் இந்த பாடத்தின் மூலம் இந்த நாளில் நமக்கு கற்று தந்திருக்கிறார். பிற்பாடு தாவீது எப்படி இருந்தாருன்ற அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு 6 மட்டும் சொல்லி முடிக்க விரும்புறேன் இந்த முதல் வகுப்பை. தாவீது சவுலுக்கும் சாலமோனுக்கு நடுவில் ஒரு ராஜாவா இருக்கிறார். சவுல் 40 வருஷம் இஸ்ரவேல் ஆண்டவர், சாலமோனும் 40 வருஷம் இஸ்ரவேல் ஆண்டவர், தாவீதும் 40 வருஷம் இஸ்ரவேல் ஆண்டவர். இந்த 120 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஒற்றுமையான ஒரு நாடாக இருந்தது. அந்த பிரிவினை இல்லை. 40 வருஷம் சவுல், 40 வருஷம் தாவீது, 40 வருஷம் சாலமோன். இந்த தாவீது பாத்தீங்கன்னா சவுலுக்கும் சாலமோனுக்கும் நடுவில் இருக்கிறார். முந்தைய ஜெனரேஷன்ல சவுல் மாதிரி ஒரு தலைமைத்துவம், தனக்கடுத்து வருகிற ஒரு லீடர்ஷிப் சாலமோன் போல 1000 மனைவியோடு, நல்ல பொருளோடு, அதிகமான ஞானத்தோடு, சமாதானத்தோடு, ரத்த சிந்தல, தேவாலயத்தையும் கட்ட முடியுது. இதெல்லாம் இருக்குது. ஆனா சாலமோனுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா பிற்பாடு அவருக்கு 1000 மதம்னு சொல்லலாம். 1000 மனைவின்னு சொன்னா ஒவ்வொரு மனைவியுடைய மதம்லாம் தன்னுடைய மதமாகி கடைசியா அவர் எந்த மதத்துல இருந்து வந்தாருன்னு அவருக்கே தெரியாம அவரு குழம்பி போய் கடைசியா நாடு 2 ஆனதுதான் மிச்சம். இப்படி ஒரு அடுத்த தலைமுறை, சவுல் மாதிரி முந்தி அப்படி ஒரு தலைமுறை, இந்த 2 தலைமைத்துவத்துக்கு நடுவுல தான் தாவீது வைக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும், நமக்கு முந்தைய ஆவிக்குரிய தலைவர்கள் நல்லவங்களும் இருக்கிறாங்க, தேவபக்தி உள்ளவங்களும் இருக்கிறாங்க, காட்லி லீடர்ஸும் இருக்கிறாங்க, அன்காட்லி லீடர்ஸும் இருக்கிறாங்க. சவுலை போல நமக்கு அடுத்து வரப்போகிற தலைமைத்துவம் குடும்பமாக இருந்தாலும் சரி, சபையாக இருந்தாலும் சரி, தேசமாக இருந்தாலும் சரி, சாலமோனை போல வரப்போறாங்க. நடுவில் நாம் தாவீதை போல இருப்பதற்கு நாம் எப்படி நம்மளுடைய லைஃப் ஸ்டைல அமைச்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் காட் அண்ட் டேவிட், 2வது சாமுவேல் அண்ட் டேவிட், 3வது டேவிட் அண்ட் கோலியாத், 4வது டேவிட் அண்ட் ஜோனத்தான், 5வது டேவிட் அண்ட் சால், 6வது டேவிட் அட் இஸ்ரேல். இஸ்ரேல் தேசத்திற்கு ஒரு தாவீதாக இருக்க வேண்டும் என்றால்
முதலாவது சவுல் என்கிற ஒரு காம்படிட்டரை சந்திக்கணும். சவுல் என்கிற காம்படிட்டரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி யோனத்தான் என்கிற ஒரு நல்ல கம்பானியன், ஒரு நல்ல ஆவிக்குரிய நண்பரை சந்திக்கணும். ஆவிக்குரிய நண்பனான யோனத்தானை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஆவிக்குரிய எதிரியாகிய கோலியாத்தை சந்திக்கணும். கோலியாத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி தாவீது சாமுவேல் என்கிற தேவனை ரெப்ரசன்ட் பண்ற சாமுவேலை சந்திக்கணும். சாமுவேலை சந்திப்பதற்கு முன் தாவீது தேவனை சந்தித்திருக்கணும். ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது அவர் கரடியை ஜெயிச்சது, சிங்கத்தை ஜெயித்தது, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று அந்த ஒரு மெய்ப்பனாக இருக்கும்போது பாட்டு பாடினது, எப்படி அவர் இன்ஸ்ட்ருமெண்ட் இசை வாசிக்கிறத கற்றுக்கொண்டு அவர் இசை வாசிப்பதின் மூலம் சவுலுக்கு பிடித்த அசுத்தாவியை துரத்துகிறதற்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு அனாயிண்டட் மியூசிஷியனாக இருந்தார். ஒரு நல்ல லிரிக்ஸ், டியூன், ஒரு டிவைன் அனாயிண்டிங் உள்ள ஒரு அபிஷேக பாடல்களை எழுத முடிஞ்சது. வேதத்துல ஒரு பெரிய MP3 பழைய ஏற்பாட்டுல வெளியிட்டு எழுதி இருக்கிறாருன்னா அது தாவீது தான். ஏறக்குறைய 150 சங்கீதங்கள், அதுல எல்லாமே தாவீது எழுதாட்டினாலும் நூற்றுக்கணக்கான பாடல்களை தாவீது எழுதியிருக்கிறார். பல சூழ்நிலைகள், சர்க்கம்ஸ்டான்சஸ்ல எழுதியிருக்கிறாரு. அவர் இளமையா இருக்கும்போது, அவர் யுத்தத்துல இருக்கும்போது, எதிர்ப்புகளின் நேரத்துல அவர் நல்ல உயர்வுல இருக்கும்போது அவர் பல பாடல்களை கர்த்தரை துதித்து, கர்த்தருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், எக்காலத்தில் அவரை நான் ஸ்தோத்தரிப்பேன் என்ற ஒரு துதிக்கிற ஒரு வர்ஷிப்பராக தாவீது தேவனோடு ஆரம்பித்தார். இப்படி சொல்லலாம், தேவனோடு இருக்கிற மனிதன் தேவனை பிரதிபலிக்கிற சாமுவேலை சந்திப்பார்கள். சாமுவேலுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் கோலியாத்தை சந்திப்பார்கள். கோலியாத்தை ஜெயிக்கிறவர்கள் யோனத்தானை சந்திப்பாங்க. யோனத்தான் நம்ம கிட்ட ஒட்டுவாங்க. யோனத்தானை போன்றவர்கள் நம்மளோட ஐக்கியமாவாங்க. யோனத்தானோட ஐக்கியமா இருப்பது சவுல் போன்றவர்களுக்கு பிடிக்காது. அவங்க நம்மளை எதிர்ப்பாங்க, ஓட ஓட தரத்துவாங்க, விரட்டுற அளவுக்கு தரத்துவாங்க. அப்படி நாம் சவுளை போல மக்களால் விரட்டப்படும் போது, துரத்தப்படும் போது, தேவனோடு துவங்கியதால், சாமுவேலோடு ஐக்கியப்பட்டு கீழ்ப்படிந்ததால், கோலியாத்தை ஜெயித்ததுனால, யோனத்தானுடைய ஐக்கியம் கிடைச்சதுனால, உடன்படிக்கை நட்பு கிடைச்சதுனால, சவுளை கை வைக்காம, சவுளை கொல்லாம, அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு நான் தீங்கு செய்ய மாட்டேன்ற ஒரு கவனம் இருந்ததுனால கடைசியில் இஸ்ரவேலுக்கே ஒரு ராஜாவாக தாவீதை கர்த்தர் உயர்த்தினார். முடிவு சம்பூர்ணமா இருப்பதற்கு ஆரம்பம் அற்பமாகத்தான் இருக்க வேண்டும். கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். சாமுவேலின் தேவனே, தாவீதின் தேவனே, நீர் இன்றைக்கும் குழந்தைகளின் தெய்வமாயிருக்கிறீர். சாதாரண இடையர்கள், மெய்ப்பர்களின் சாதாரண ஆட்டு பண்ணைக்கு பின்னாக போய்க் கொண்டிருந்த, குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டிருந்த கடைசி மகனுக்கு நீர் ஒரு நல்ல தேவனாய், மெய்ப்பராய் இருந்திருக்கிறீர். இன்றைக்கு நீர் எங்களுடைய தேவனாய் இருக்கிறீர். நீ கற்பத்தில் உருவாகும் முன்னமே உன்னை நான் அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னமே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று அழைத்தேன் என்று சொன்னவரே, உலக தோற்றத்துக்கு முன்னமே எங்களை தெரிந்து கொண்டவரே, உம்முடைய தேவ அன்புக்காக, நித்திய தேவ திட்டத்திற்காக, நோக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரத்திலிருந்து குறிப்பாக நித்சவேத் என்கிற தாவீதின் தாயாரை குறித்து சிந்தித்தோம். தாவீது உமது அடியானாக இருப்பதற்கு தாவீதினுடைய தாயார் எப்படி உமக்கு ஒரு சர்வெண்டாக இருந்தார்கள். உம்முடைய தாயாராகிய, ஆண்டவருடைய தாயாராகிய மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னது போல தாவீதினுடைய தாயாரும் ஆண்டவருக்கு அடிமையாக ஆண்டவரே இருந்ததை நாங்கள் சங்கீதம் 86 அவர்கள் பெற்ற மகன் தாவீதே பாடியிருக்கிறார். ஆண்டவரே, உமது அடியாளின் குமாரனை ரட்சித்தருளும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, அந்த அம்மா எப்படி அந்த பிள்ளைகளை வளர்த்து வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுடைய மகனை நீ ராஜாவாக தெரிந்து கொள்வதற்கு முன் அந்த அம்மா எப்படி தாவீதை வளர்த்திருப்பாங்க. அதை நாங்கள் இமேஜினே பண்ணி பார்க்கிறோம், கற்பனை செய்து பார்க்கிறோம். இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு குடும்ப பெண்களையும், தாயாரையும், மனைவிகளையும் ஆசீர்வதியும். கணவன் ஈசாயை போல இருக்கிறவர்களையும் ஆசீர்வதியும். எங்களுக்கு பிறக்கிற அல்லது ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருக்கிற இந்த அடுத்த தலைமுறையை ஒரு தாவீதாக உருவாக்குவதற்கு எங்களுக்கு பலன் தாரும். சாமுவேலை போல காலப்போக்கில் சவுல்களுக்கு பயப்படுகிறவர்களாய் இருந்தாலும் கர்த்தர் நீர் ஒரு பர்சனலான, இன்டிமேட்டான, சீக்ரெட்டான ஒரு ஊழியத்தை செய்வதற்காக தான்
பப்ளிக் ஊழியத்தை தருகிறீர் என்பதை நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். இந்த வெறும் இந்த பொது கூட்டத்துல, பொது பணியில, பப்ளிக் மினிஸ்ட்ரியில் நாங்கள் திருப்தி அடைந்து விடாமல், இதன் மூலமாக கர்த்தர் செய்கிற ரகசிய ஊழியம் என்ன, கர்த்தருடைய உள்நோக்கம் என்ன, தேவ நோக்கம் என்ன, யாராவது ஒருத்தவங்களுக்கு பயன்படுவதற்காகத்தான் கர்த்தர் 100 பேருக்கு பேச அழைக்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து செயல்பட, கர்த்தாவே, நாங்கள் ஒருவேளை காளையை கூட்டிட்டு போனாலும், கர்த்தருக்கு பலி செலுத்தினாலும், அது தாவீதை சந்திப்பதற்காகத்தான் எங்கள் கொம்பு தைலத்தால் நிரப்பப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள இன்றைக்கு கற்றுத்தந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையின்படி எங்களுக்காக கடவுது. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசுவே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கே மகிமை செலுத்தி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இந்த 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தின் தொடர் பாடங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய மகிமை, நீதி வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.